வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாங்க, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் எந்த மனுஷன் உயிர் வாழ முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம என்னதான் லைஃப்ல அச்சீவ் பண்ணாலும் நமக்கு ஒரு சில ஃபீலிங் இருக்கும். இதுக்கப்புறம் இதை எப்படி பார்த்துக்க போறோம், இதுக்கப்புறம் இதை எப்படி நடத்த போறோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும், ஏகப்பட்ட டவுட் வரும். ஒண்ணுமே இல்லாத போது எப்படி இதெல்லாம் சம்பாதிக்க போறோம் அப்படி தோணும். இல்ல கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எப்படி வளர போறோம்னு தோணும். இல்ல நிறைய இருந்துச்சுன்னா இதை எப்படி பார்த்துக்க போறோம்னு தோணும். அல்லேலூயா. ஆனா இது எல்லாத்துக்கும் மத்தியில கர்த்தர் ஒன்று வைத்திருக்கார். நமக்கு விசுவாசம் இருந்தாதான் நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. இந்த விசுவாசங்கிற சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலைமையில இருந்தா நம்ம வாழ்க்கையை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளது. அல்லேலூயா. யார் மேல விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கணும். வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நாம் ஜெபம் செய்யும் பொழுது நமக்கு உறுதியான சில காரியங்களை உறுதியாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல எந்த கஷ்டத்தையும் மறக்க அடித்து விடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளான சந்தோஷமே உண்மையான சந்தோஷம். இந்த உலக சந்தோஷமோ இந்த உலகத்துல பார்க்கிற சந்தோஷமோ எந்த சந்தோஷமும் உண்மையான சந்தோஷம் அல்ல. அல்லேலூயா. அது நீங்க கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் தெரியும். டக்குனு வாழ்க்கையை பாருங்க முடிஞ்சு போற நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா இது வந்து ரொம்ப நொடி பொழுது வேப்பர், மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புகை போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது மனசுக்குள்ள இருந்த விசுவாசம் மட்டும் தான் அவனை சந்தோஷமா வச்சுக்குது. 50% நம்முடைய கிரியைகள், 50% விசுவாசம். ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். ஒருவேளை ரொம்ப விசுவாசம் இருந்து எந்த வேலையுமே செய்யாம இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியல. பாதி விசுவாசம் பாதி கிரியைகள். அல்லேலூயா. இது ரெண்டுமே இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். அதுவும் நம்ம யாக்கோபுல பார்த்தீங்கன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான கிரியைகளை செய்வோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்பிக்கை வச்சு அதற்கான கிரியைகளை செய்வோம். சுவிசேஷத்தை சொல்றதும் செய்வோம். அப்புறம் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்கான வேலையை நாம் செய்வோம். அல்லேலூயா. அப்படி எழுப்பும் பொழுது நாம் மிகவும் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. அந்த ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.